Hallelujah, praise the Lord. Happy to meet you all. இந்த மண்டே அன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த லைவ்ல பார்க்கறதுல சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் வந்து கடந்த வாரம் முழுவதுமாக நம்மளை கண்ணன்மணியை போல ஒவ்வொரு நாளும் the Lord has been protecting us, taking care of us, and His grace is sufficient for us. அவருடைய கிருபை நம்மளுக்கு போதுமானதா இருக்கு. His gentleness, thy gentleness has made me great. அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவங்களா ஆக்கிற்று. ஸோ ஒவ்வொரு நாளும் அவனுடைய கிருபை தான் நம்மளை வந்து இவ்வளோ நாள் நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவ்வளோ கஷ்டங்கள், எல்லாருக்குமே கஷ்டங்கள் தான். ஒரு காசு ஏழைங்களுக்கு தான் கஷ்டம்னு கிடையாது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆல் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ஆர் சஃபரிங். அதுதான் அது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. எல்லா தரமான மக்களுமே, எல்லா தரத்தில் இருக்கிற மக்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கொண்டு இருக்காங்க. பிஸ்னஸையே நம்பி இருக்கிற ஜனங்க, அந்த மாதிரி நிறைய பேர் ஏழைங்க, வேலை இல்லாமல் எத்தனை பேரோ நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் அவனுடைய கிருபை தான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஸோ வி ஹாவ் டு பி ஃபேத்ஃபுல் ஃபார் தட். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதை எப்பொழுதுமே நம்ம மறந்து போகக்கூடாது. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தெம் ஒன் பை ஒன். எண்ணி பார் நீ பெற்ற பேராசீர்வாதம். கர்த்தர் செய்த யாவும் நம்மளுக்கு வியப்பை தரும். அது நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வில் பி சர்ப்ரைஸ்ட். ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரே, அதை நம்ம வந்து ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே வந்துருச்சு. ஸோ இந்த வீக் ஸ்டார்டிங் வந்துருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி லாக்டவுன்லாம் கொஞ்சம் வந்து தளர்வுகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ மே காட் பிளெஸ் யூ. நோ வாட் எவர் யூ டூ, நீங்கள் எது ஆரம்பித்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்து ஆரம்பிங்க. முழு விசுவாசத்தோடு ஆரம்பிங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொரோனா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா ப்ரே பண்ணுங்கள். உங்களையே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி யூஸ் கிடையாது. அவங்கவுங்க ஈச் இண்டிவிஜுவல் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம செய்யணும். சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை கழுவுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச காரியம் என்னென்னா, ஒரு பாஸ்டர் இருந்தாராம் ஈஸ்டர் அன்னைக்கு. ஸோ வந்து அந்த பாஸ்டர் வந்து சண்டே சர்ச்சுக்கு வராரு. அவர் கையில் வந்து ஒரு துரு பிடிச்ச ஒரு பேர்ட் கேஜ்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு வைப்போம்ல, அந்த சும்மா வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு 2 பேர்ட்ஸ் இல்லை 3 பேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கேஜ் மாதிரி ஒன்று கையில் வந்து அந்த புல்பிட் மேலே வச்சாராம், பலிபீடத்து மேலே வந்து வச்சாராம். அப்போ வந்து அந்த விசுவாசிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்டாக பார்த்தாங்களாம். என்னது இது, ஈஸ்டர் அன்னைக்கு ஏதோ சந்தோஷமான விஷயம் அவர் சொல்வாருன்னு பார்த்தா, இவர் வந்து என்னன்னா புல்பிட்டில் வந்து பலிபீடத்தில் வந்து ஒரு துரு பிடிச்ச ஒரு பேர்ட் கேஜை வந்து வைக்கிறாரே அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த பாஸ்டர் வந்து சொல்ல ஆரம்பிப்பாராம், இந்த மாதிரி நேற்று அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இந்த பேர்ட் கேஜ் இந்த கையில் ஆட்டிகிட்டே ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போ வந்து அங்கே இருக்கவங்க அந்த பாஸ்டர் வந்து கேட்டாராம், என்னப்பா அந்த பேர்ட் கேஜ்குள்ளே 3 பேர்ட்ஸ் வச்சுருந்தானா. அது என்னன்னா செல்ல பிராணி பேர்ட்ஸ் கிடையாது, இந்த லவ் பேர்ட்ஸு கிளி அந்த மாதிரி கிடையாது. அது வந்து வைல்டு பேர்ட்ஸ்னால் ஃப்ரீயாக பறக்க வேண்டிய பறவைங்க. அந்த பேர்ட்ஸை வந்து பிடிச்சி வச்சு அதுங்க வந்து பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு அந்த பேர்ட் கேஜ்குள்ளே இருந்துச்சான் 3 பேர்ட்ஸ். அப்போ வந்து இந்த பாஸ்டர் அதை பார்த்துட்டு கேட்டாராம், என்னப்பா எங்கே எடுத்துகிட்டு போகிற இந்த பேர்ட்ஸை அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொன்னானா, எனக்கு வந்து இந்த பேர்ட்ஸை வச்சு விளாடுறது ரொம்ப பிடிக்கும். எப்படி விளாடுறதுன்னா, அதை போட்டு ஏதாச்சும் போய் குத்துறது, அது ஃபெதர்ஸ் அதோடைய ரெக்கைகளை பிடிச்சி இழுக்கும் போது ஒவ்வொரு பேர்ட்ஸ் ஒவ்வொன்று சண்டை போட்டுக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை போய் நான் டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னானா. அப்போ வந்து இந்த பாஸ்டர் கேட்டாரா, சரி கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோன்னே
அந்த பையன் சொன்னானா, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பூனை இருக்குது, அந்த பூனை கிட்ட போய் நான் அந்த 3 பேர்ட்ஸை விட்டுருவேன், அந்த பூனை வந்து அந்த பேர்ட்ஸை வந்து கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னானா. அப்போ வந்து அந்த பாஸ்டர் வந்து, சரி நான் வந்து இது உனக்கு உன்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எவ்வளோ காசுக்கு நீ இதை கொடுப்ப அப்படின்னோடனே அந்த பையன் வந்து யோசிச்சுட்டு, நீங்கள் எதுக்கு இதை போய் காசு கொடுத்து வாங்குறீங்க, இது பாடவும் பாடாது, நம்ம சொல்கிறதெல்லாம் திருப்பியும் சொல்லாது, வீட்டில் செல்லமெல்லாம் வளர்க்க முடியாது, இது வேஸ்ட், இது ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாத பேர்ட்ஸு, இதை போய் எதுக்கு நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து கேட்பான் அந்த பாஸ்டர் கிட்ட. அப்போ வந்து அந்த பாஸ்டர் சொல்வார், இல்லை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எவ்வளோக்கு கொடுப்பேன்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னோடனே அந்த பையன் சொன்னானா, ஒவ்வொரு பேர்டும் $10 நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே சரின்னு உடனே பாக்கெட்லேருந்து $30, 3 பறவைக்கு $30 கொடுத்தாராம். அந்த பையன் அந்த காசை வாங்கிட்டு ஓடியே போயிட்டானா. அந்த பேர்ட்ஸை வந்து அந்த பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோன்னே அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் நல்லா நடந்துட்டு ஒரு யாருமே இல்லாத இடத்துல வந்து அந்த பேர்ட் கேஜை திறந்து அந்த பேர்ட்ஸை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாராம். ஃப்ரீயாக விட்டுட்டதுக்கப்புறம் அப்புறமா தான் சொல்ல ஆரம்பிச்சாராம். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு நாள் வந்து ஏசப்பாவும் சாத்தானும் பேசிட்டு இருந்தாங்களாம். பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சாத்தான் சொன்னானா, நான் வந்து உங்களுடைய சில பிள்ளைகளை என்ன பண்ணேன்னா வலை விரிச்சேன், வலைனா நெட்டு போட்டேன், வலைனா அவனுடைய காரியங்களில் விழும்படி செஞ்சேன், வலை விரிச்சேன், அதில் சில பேர் விழுந்துட்டாங்க, அந்த விழுந்தவங்கள நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஏசப்பா கிட்ட சாத்தான் சொன்னானா. அப்போ ஏசப்பா கேட்டாங்களா, சரி அவங்கள வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அவங்கள நான் கஷ்டப்படுத்துவேன், ஒருத்தரோட சண்டை போட வைப்பேன், அப்புறம் வந்து கல்யாணம் பண்ண வைப்பேன், அப்புறம் டைவர்ஸ் பண்ண வைப்பேன், அப்புறம் அவங்கள வந்து கெட்ட பழக்கத்துலலாம் கொண்டு போவேன், அப்புறம் ஒவ்வொருத்தரையும் அடிச்சிக்க வைப்பேன், பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வெறுக்க வைப்பேன், பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸை வெறுக்க வைப்பேன், அப்புறம் அவங்கள வந்து இந்த ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம்லாம் தயாரித்து ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு நாடுக்கும் சண்டை வர வைப்பேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சாத்தா வந்து சொன்னானா. சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள நீ என்ன பண்ணுவேன்னொன்னே அவங்கள வந்து நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்னானா சாத்தா. உடனே ஏசப்பா சொன்னாங்களா, வேணாம் நீ அது பண்ணாத, நான் உனக்கு இதுக்கு ஈடாக நான் என்ன தந்தேன்னா நீ அவங்கள எனக்காக கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ வந்து சாத்தான் சொன்னானா, இவங்கள போய் நீங்கள் எதுக்கு ஜீசஸ் வாங்குறீங்க, இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோதான் விலையேற பெற்ற காசு கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கே விரோதமாக பேசுவாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க வந்து தவறான வழி தான் செய்வாங்க, இவங்கள போய் எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும், இல்லை நீ சொல்லு நான் எவ்வளோ கொடுத்தா நீ வந்து எனக்கு இவங்கள வந்து எனக்காக கொடுப்ப அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சாத்தான் சொன்னானா, உங்களுடைய ரத்தம் முழுவதுமாக எனக்கு வேணும் அப்படின்னொன்னே சொன்னக்கப்புறம் தான் ஏசப்பாவும் சரி நான் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். ஸோ இதை சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வந்து என்ன பண்ணாரா, அந்த ஈஸ்டர் சர்வீஸை அந்த கையோட அந்த பேர்ட் கேஜை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஏசு கிறிஸ்து வந்து தகுதியே இல்லாத நம்மளுக்கு சாத்தா அந்த மாதிரி தான் நிறைய வலை விரிப்பான், வலை விரிச்சு நம்மளை அதில் விழும்படி செய்வான். நம்மளும் என்ன பண்ணுறோம், எவ்வளோதான் நம்ம வந்து பேசுகிறோம், நிறையா ட்ரை பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம், ஆனாலும் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சாத்தானுக்கு இடம் கொடுத்து, அதிக இடம் சாத்தானுக்கு கொடுத்து ஈஸியாக அவன் வலையில் போய் சிக்கிடுறோம். அவன் என்ன பண்ணுறான், அவன் இஷ்டப்படியெல்லாம் நம்மளை செய்கிறான், செஞ்சுட்டு என்ன பண்ணுறான், கடைசியில் கொன்றே போடுறான், நம்மளை கொலையே செஞ்சிடறான், நம்மளை கில் பண்ணிடுறான். ஸோ ஆனால் அப்படிப்பட்ட நம்மளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாஸ்டர் எப்படி அந்த பேர்ட்ஸை வந்து காசு கொடுத்து வாங்கி ஃப்ரீயாக விட்டாரோ அதே போல் நம்மளும் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு ஒரே பேரான குமாரன், பிதாவகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே நம்மளுக்காக கொடுத்து நம்மளை அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறனால தானே இதெல்லாம் செஞ்சாங்க. யாராச்சும் நம்மளுக்கு இப்படி செய்வாங்களா, உயிரையே கொடுக்குற அளவுக்கு யாராச்சும் நம்மளுக்கு இப்படி செய்வாங்களா, அதுவும் தகுதியே இல்லை, நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்து ரொம்ப வந்து ஹோலியாக இருந்தனா பரவாயில்ல, ஆனால் தகுதியே இல்லாத நம்மளுக்கு ஏசப்பா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
சாத்தான் இந்த மாதிரி தான் நிறைய வலை விரிச்சு நம்மளை அதுக்குள்ளே உளும்படி நம்மளை செய்வான். எப்படியாச்சும் அவன் ட்ராப்குள்ளே நம்ம சிக்கும்படி நம்மளை செய்வான். ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சாத்தான் இரவும் பகலும் நம்மளை பற்றி குற்றம் சொல்லிகிட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க. உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறீங்களே பாருங்கள், அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க என்ன காரியம் செய்கிறாங்க பாருங்கள், இன்னொருத்தவங்களை குறித்து தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணுன்னு சொல்றீங்களே, சர்ச்சுக்கு வராங்கன்னு சொல்றீங்களே, ப்ரே பண்றாங்கன்னு சொல்றீங்களே, பாருங்க இப்ப என்ன பண்றாங்க பாருங்க. எல்லாமே அவன் வந்து நம்ம கூட வந்து ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம், எந்திரிப்போம். ஆனால் அவன் ரெஸ்டே இல்லாமல் இரவும் பகலும் நம்மளை பற்றி குற்றம் சொல்லிட்டே இருக்கானா. ஆனால் இவ்வளோ குற்றம் சொல்லியும் இயேசு கிறிஸ்து நம்மளை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஸோ நம்ம கிருபை கிருபை கிருபை, எனக்கு கிருபை இருக்குது கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி தப்பு செஞ்சுட்டே இருந்தால் அது ரொம்ப தப்பாக இருக்கும். ஆண்டுடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் அந்த கிருபியும் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி வந்து சர்வைவ் பண்ணுவோம்? சாத்தானோட ஈஸியாக வழியில் விழ வச்சு நம்மளை என்ன பண்ணிடுவான், நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் கொலையே செஞ்சிருவான். நம்ம நித்திய மரணம், நம்மளுக்கு நித்திய ஜீவனே இல்லாமல் பாதாள குழியில தான் நம்ம போய் இருப்போம், ஹெல்ல தான் நம்ம போய் இருப்போம். அதனால நம்மளுக்கு இது வேணுமா இல்லை நித்திய ஜீவன் வேணுமா? இயேசு கிறிஸ்துவோட நிறைய ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள், அதுக்கு அவ்வளோதான். நம்ம நித்தியமா நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்துட்டே இருப்போம். ஸோ நம்மளுக்கு அது எவ்வளோ இன்பமான காரியம், எவ்வளோ சந்தோஷமான காரியம். ஸோ அதுக்காக நீங்கள் அதை நினைவு வச்சு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை, அவருடைய சொந்த குமாரனை உயிரை கொடுத்து அவரோட ஒரு ரத்தம் கூட கண்டுபிடிக்கலையா, அவ்வளோ ரத்தத்தையும் அவர் சிந்திருக்காரு. அவர் மறிச்சு போனதுக்கப்புறம் அவருடைய பாடி எடுக்கும் பொழுது அவருடைய பாடியில் ஒரு ரத்தம் கூட கிடையாதான். அதுக்கப்புறம் தண்ணி தான் வெளியே வந்துச்சுன்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக சிந்தி, நம்மளுடைய பாவங்களுக்காக, எங்கேயோ இருக்கிற நம்மளுடைய பாவங்களுக்காக என்னெல்லாமோ தப்பு நம்ம பண்ணியிருக்கோம். வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்மளையும் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுக்காக நம்ம அதற்கு வந்து நன்றி மறவாமல் அவருடைய பெரிய சாக்ரிஃபைஸை நம்ம எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் யாருமே நம்மளுக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈடாக நம்மளும் வந்து ஆண்டவருக்காக இருக்கணும், ஆண்டவருக்காக வந்து பிரயாசப்படணும், ஆண்டுடைய காரியங்களுக்காக நம்ம அதிக ஈடுபாடாக இருக்கணும். ஸோ நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ காட் பிளெஸ் யூ ஆல். நாளைக்கு நான் வந்து இதே டைம் உங்களை மீட் பண்ணுறேன். காட் பிளெஸ் யூ. ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். உங்களுக்கு நல்ல ஒரு வாரம் இருப்பதாக. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபத்தோடு செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தி நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த வழியில் நீங்கள் செல்லணும், அதுவும் நம்ம சர்ச்சில் வந்து வரிசையாக இந்த வாரம் எல்லாம் வந்து பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வதும் உமக்கு லேசான காரியம். அப்புறம் பாலைவனத்தில் வழியை உண்டு பண்ணுவேன், வனாந்திரத்தில் ஆறுகளை பாய்ந்தோட செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு இப்போ வழியே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகும்படி ஆண்டவர் செய்வார். நிச்சயமாக உங்க கூட இருப்பாரு. நீங்க விசுவாசமா இருங்க, பாசிட்டிவா பேசுங்க, எல்லாமே பாசிட்டிவா இருங்க. என்னால் முடியும், நான் செய்வேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னால் முடியும்னு சொல்லு, உன்னால் முடியும்னு சொல்லு, உன்னால் முடியும். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம், பிலீவர்ஸாக இருக்கிற நாம் என்ன சொல்லுவோமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட் who strengthens me. ஸோ இதை சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்க கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். ஹாவ் அ ஹாப்பி நைட். குட் நைட். பை.